ஓகே, இப்போ நாம இந்த கவுன்சிலோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் வோட்டிங் சிஸ்டம். இங்க எப்படி முடிவெடுக்கறாங்க தெரியுமா? இது நம்ம வழக்கமா பார்க்குற வோட்டிங் மாதிரி இல்ல. இதுக்கு பேரு வெயிட்டட் வோட்டிங். அதாவது ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. மத்திய அரசோட ஓட்டுக்கு 3ல 1 பங்கு வெயிட்டேஜ். அதே சமயம் நம்ம எல்லா மாநிலங்களோட ஓட்டுகளையும் சேர்த்தா அதுக்கு 3ல 2 பங்கு வெயிட்டேஜ். சோ இதிலிருந்தே தெரியுது மாநிலங்களுக்கு எவ்ளோ பவர் இருக்குன்னு. அது மட்டும் பத்தாது. ஒரு முடிவு பாஸ் ஆகணும்னா சாதாரண மெஜாரிட்டி போதாது. 4ல 3 பங்கு, அதாவது 75% மெஜாரிட்டி வேணும். இது எதுக்குன்னா மத்திய அரசும் மாநிலங்களும் கிட்டப்பட்ட ஒருமித்த கருத்துக்கு வந்தாதான் ஒரு விஷயத்த செயல்படுத்த முடியும்னு காட்டுது. இவ்ளோ பெரிய முடிவுகள் எடுக்கிற மீட்டிங் நடத்துறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். கோரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் இத்தனை பேர் இருக்கணும்னு. அதுக்கு மொத்த உறுப்பினர்கள்ல பாதி பேர் வந்தாலே போதும், மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.